நாளை இலங்கை அரசியல்ல நடக்க போற மாற்றங்களும் பதவியேற்புகளும். தமிழ் பிரதிநிதிகளுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதி நடக்கவிருக்கிற 10வது பாராளுமன்ற அமர்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது? நாளைய நாளில் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் இன்னும் ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது. காரணம், நாளை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள போகிறாங்க. நாளை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற போகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்றைய நாளில் வெளியாகி இருந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் இதில் அமைச்சு பதவி இருக்குது, என்னென்ன அமைச்சுக்கள் இருக்குது அப்படின்ற பல தேடல்கள், பல எதிர்ப்பு கூறல்கள் நிறைய பேசப்படுது. அதற்கு முதல்ல நாளைய நாளில் இந்த நிகழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். 25 அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை தான் இந்த அரசாங்கத்தில் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கதை எல்லா இடங்கள்லையும் பேசப்பட்டது. ஜனாதிபதியினுடைய உரைகள்லையும் அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய சில உரைகள்லையும் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் இது பின்பற்றப்படுமா, இல்லை அதை விட அதிகளவான அமைச்சு பதவிகள் கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இதுவரைக்கும் வெளியான செய்தியின் அடிப்படையில் 25 அமைச்சர்கள் தான் இந்த அமைச்சரையில் இருக்க போகிறாங்க. அதுலேயும் ராஜாங்க அமைச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பிரதி அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்னென்ன அமைச்சுக்கு அப்படின்றது தெரிவு செய்யப்பட்டு தான் இந்த பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை நாளில் 25 அமைச்சுக்களும் பதவியேற்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது, இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக 25 அமைச்சுக்களும் பதவியேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதில் ஒரு சில அமைச்சுக்கள் நாளைய நாளில் பதவியேற்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10 அமைச்சுக்கள் நாளைய நாளில் பதவியேற்கப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான பிரதி அமைச்சர்களும் பதவியேற்பாங்க. அமைச்சர்கள் பதவியேற்காத சில அமைச்சுக்களுக்கு பிரதி அமைச்சர்கள் மாத்திரம் நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நாளை 10 மணிக்கு இது தெரிய வரும். அதுக்கு பிறகு நாங்கள் அது தொடர்பாக யாருக்கு என்னென்ன அமைச்சுக்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தொடர்பான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லலாம். அதாவது இன்றைய நாளில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் விவரம் வெளியாக இருந்தது. அதில் ஏற்கனவே சொல்லப்பட்ட பேர் விவரங்கள் கிட்டத்தட்ட 99% அதுதான் வெளியாகி இருக்கு. உங்களுக்கே தெரியும், ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள், அவருடைய பெயர், ஒரே ஒரு தமிழருடைய பேர் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியலில் இருந்தது. அவருக்கான உரிமை இன்றைய நாளில் வழங்கப்பட்டிருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்குள்ள வராரு. நாளைய நாளில் அவருக்கான ஒரு அமைச்சு பதவி கூட வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முதலாக இந்த அமைச்சரவை அமைக்கப்படுது. அதில் தமிழருக்கான அமைச்சு பதவியும் இருக்கும். தமிழர்களும் இதில் உள்வாங்கப்படுவாங்க. அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இதில் வரப்போறாங்கன்னு சொல்லப்படுது. நாளை அவர் பதவியேற்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அமைச்சு, எதை பிரதிபலிக்கக்கூடிய அமைச்சு அப்படின்னு சரியா இதுவரைக்கும் தெரியப்படலை. நாளைய நாளில் 10 மணிக்கு அவர் பதவியேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில இடங்கள்லேருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது சபாநாயகர் தெரிவு, அதோடு மட்டும் இல்லாமல் உதவி சபாநாயகர் தெரிவு, இந்த மாதிரியான பல செய்திகள் இன்றைய நாளில் பரவலாக செய்தித்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பின்பு சொல்லப்பட்டது, ஒரு தமிழர் இந்த சபாநாயகர் பதவிக்கு நியமிக்கப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிமல் ரத்நாயக்க இவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் பிரதி சபாநாயகராக ஒரு தமிழர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றும் இப்பவும் சொல்லப்படுது. இந்த பிமல் ரத்நாயக்க யார் அப்படின்னு பார்க்கும்போது வடமாகாணத்தில் இந்த தேர்தலுடைய வெற்றியினுடைய பின்னணியில் இருந்த ஒருவரும் சொல்லப்படுது. எனவே அவர் தேசிய பட்டியல் மூலமாக உள்வாங்கப்பட்டு இப்பொழுது அவருக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருப்பதாகவும் கட்சி பக்கமாக இருக்கிற தகவல்கள் கிடைத்திருக்கு. இன்றைய நாளில் தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது. வைத்தியர் சத்தியலிங்கம் அவருக்கு வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியில் அவருக்கான தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சுமந்திரன் அவர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோக்களையும் பல ஊடகங்களையும் அவர் சொல்லியிருந்தார், தேசிய பட்டியல் மூலமாக நான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அவர் உறுதிப்பட சொல்லியிருந்தார். அதுக்கான அவர் தேசிய பட்டியலில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு பெண் வேட்பாளருக்கு இந்த தேசிய பட்டியல் செல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் இன்றைய நாளில் டாக்டர் சத்தியலிங்கம் அவருக்கான தேசிய பட்டியல் பேரில் அவருடைய பேர் இணைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 21ஆம் தேதி நடக்க போகிற பாராளுமன்ற அமர்வில்
புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 175 பேர் உள்வாங்கி இருக்காங்க. அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 175 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதியவர்கள், இதுவரையில் ஒரு நாள் கூட பாராளுமன்றம் போகாதவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த எண்ணிக்கை என்பது இதுவரையில் இலங்கையுடைய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒன்றுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தான் அதிக பெண்களும் பாராளுமன்ற அமர்வில், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் தெரிவான எண்ணிக்கையில் அதிகம் 21 பெண்கள், இதுவரைக்கும் 13 தான் அதிக கூடியதாக இருந்தது. 21 பெண்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ் மற்றும் அத்தனை இடங்கள்ல இருந்தும் இது ஒட்டுமொத்தமாக 21 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழில் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர். இதில் தமிழ் முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நான் பொதுவாக தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது 40 பேர் இருக்காங்க. அதுலேயும் தேசிய பட்டியல் மூலமாக இதில் 6 பேர் வரப்போகிறாங்க. அந்த 6 பேரோட சேர்த்து 46 முதல் 47 பேர் தமிழ்லேயே பேசக்கூடிய, தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகளாக இருக்க போகிறாங்க. இதுவும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையாக இந்த முறை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இதுலேயும் 90% புதியவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க கிடைச்சது, இதில் டாக்டர்ஸ், லோயர்மார், அதிபர்கள் மற்றது ஆசிரியர்கள் அதிகமானவங்க இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியிருக்காங்க. இந்த முறை 15 வைத்தியர்கள், இன்றைய நாளில் தமிழரசு கட்சி அறிவித்த டாக்டர் சத்தியலிங்கம் அவருடைய பேரோடு 16 வைத்தியர்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 21 ஆசிரியர்கள், அதிபர்கள், 16 சட்டத்தரணிகள் இவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யம் விஷயம் என்னன்னா, இந்த பாராளுமன்ற அமர்வு 21ஆம் தேதி நடக்க போகுதானே, இந்த அமர்வில் யாருக்கும் இன்னும் தனித்தனியான ஆசனங்கள் வழங்கப்படலை. முதல் நாளில் எந்தெந்த ஆசனத்தில் அவங்க இருக்கணும் அப்படின்ற கட்டளை இல்லை. அதுக்கு பிறகுதான் அது தீர்மானிக்கப்படும். முதல் நாள் அந்த எந்தெந்த சீட்டில் அவங்க விரும்பின சீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்படுற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்ட விதிமுறைகள் இருக்குது, எப்படி பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்கநெறி அங்கே நடத்தப்படுமா. ஒரு 3 நாளோ 4 நாளோ, இந்த முறையும் அப்படியே 3 நாள் நடக்க போகுது. அந்த 3 நாள் நடக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் புதுசாக வந்திருப்பாங்க. அதில் அங்கே இருந்து படிக்கக்கூடிய அல்லது அங்கேருந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள் சரியா அளவாக இருந்திருக்கும், ஒரு அளவு தானே பார்த்துருப்பாங்க. இந்த முறை 175க்கும் அதிகமானவர்கள், 175 பேர், கிட்டத்தட்ட 179 நினைக்கிறேன், இந்த 79 பேரும் ஒரே நேரத்தில் இருந்து இந்த அதாவது அவங்களுடைய கற்கரைகளை கற்கிறதுக்கான இடம் கூட பாராளுமன்றத்தில் இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதான் முதல் தடவையாக வரலாற்றில் அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக உள்வாங்கப்படுறது என்பது. இது கட்டம் கட்டமாக அவர்களுக்கான அந்த பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பெரிய அளவான பரபரப்போ அல்லது பெரிய அளவாக பேசக்கூடிய அளவான செய்திகள் இல்லாட்டியும் நாளைக்கு நடக்க போகிற அமைச்சரவை பற்றிய பிரதான செய்திகள் தான் அதிகமாக எல்லா செய்தித்தளங்கள்லையும் இருக்குது. நாளை நாளில் வரப்போகிற அமைச்சு பதவிகள், யாருக்கு என்னென்ன அமைச்சு பதவிகள் வழங்க போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வழங்க போகுது அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்க. அதே நேரத்தில் கடைசியாக வீடியோ முடிவுத்தில் ஒரு கேள்வி, தமிழர் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மலையகம், கொழும்பு உள்ளிட்ட தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பிரதிநிதிகள் எவ்வாறான அமைச்சு பதவிகளை அவர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், என்னென்ன அமைச்சு பதவிகள் மூலமாக என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடியதாக எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்றத கருத்துக்களில் முடிந்தா பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்திர ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடனான சுருக்கமான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம்.